6:15க்கு முடியுது. ஸோ இது ஒரு அருமையான இணையவழி இணையதளம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றுறது மட்டுமல்ல, நம்மளுடைய எதிர்கால சந்ததியருக்கு ஒரு நல்ல விஷயத்த குடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம இந்த செஷனுக்குள்ள வந்திருக்கோம். கண்டிப்பா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் இதுல ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம விட்டுட்டு போற பொருட்கள வந்து நாளைக்கு எடுத்து செல்வதற்கு ஆட்கள் நெறைய இருந்தாலும் கூட, விட்டுட்டு போறதுக்கு நீங்க நெறைய பேர் இல்ல. ஸோ இது இது போல இணைய வழி தளங்கள்ல ஏன் உருவாகுதுன்னா, கண்டிப்பா மக்கள் நலனில் அக்கறை இருக்கிறதுனால மட்டும்தான், நம்ம எல்லாருக்கும் ஒத்த கருத்துடைய சிந்தனையாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு அமைப்பை நம்ம ஆரம்பிச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப எக்ஸலண்ட்டா போயிட்டு நெறைய நாட்களை கடந்து, நெறைய நம் சமுதாயத்துக்கு பயன்பட அமையும்ன்றத நேரத்தில் சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ முத்துலட்சுமி மேம் நீங்க வந்துட்டீங்களா? எஸ் மேம், ஜாயின் பண்ணிட்டேன் மேம். வீடியோல வர முடியாதா? இருக்கிறேன் மேம். இந்த ஒன்ஸ் கனெக்ட். சூப்பர் மேம். வெல்கம். தேங்க்யூ. ஸோ இன்றைய பயிற்றுனை பற்றி ஒரு அறிமுகத்தோட நம்ம ஆரம்பிக்கலாம். இன்றைய பயிற்றுனர் நெல்லை மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலியில் திரு சண்முகம் திருமதி சுந்தரி தம்பதியருக்கு மூத்த மகளாக ஜூன் 17 பிறந்தவர். திருநெல்வேலியில் உள்ள ஸ்ரீ சாரதா கல்லூரியில் பிஎஸ்சி இயற்பியல் பாடத்தை முதன்மையாக கொண்டு பட்டப்படிப்பை முடித்தவர். மேற்படிப்பாக எம்ஏ ஆங்கிலம் படித்தவர். தன் தாய் ஒரு ஆங்கில ஆசிரியர் தன் தாய் ஒரு ஆசிரியர் என்பதால் அவருக்கு ஆசிரியர்கள் ஈர்ப்பு கொண்டு மேக்லடின் மேல்நிலைப் பள்ளியில் இயற்பியல் ஆசிரியராக ஓராண்டு காலம் பணியாற்றினார். தன் தந்தையின் உறவினர் மூலம் சென்னையில் உள்ள பிரபலமான பதிப்பகத்தில் பணியை தொடங்கி தன் திறமையால் படிப்படியாக உயர்ந்து இன்று உதவி மேலாளராக உயர்ந்துள்ளார். 23/5/2002 ஆர் ஜெயச்சந்திரன் என்பவரை மணந்தார். இவருக்கு சுஜன் குமார் என்ற ஒரு அழகான மகன் உள்ளார். அவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பதிப்பகத்தில் பணியாற்றியதால் என்னவோ இவர் இயற்பியல் ஆங்கிலத்தில் பட்டப்படிப்பை முடித்திருந்தாலும் கூட தமிழ் மீது பற்று கொண்டு நிறைய தளங்களில் தன் முதிரையை பதித்தவர். அது மட்டுமல்ல, இவர் மேக்கிங் எ டிஃபரண்ட் அவார்ட்ஸ், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் அண்ட் லீடர்ஷிப் அவார்ட்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஊதாங்குழல்ல ஒரு சிறந்த பாடகியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வைகையர் சங்கமத்தின் பால் பற்று கொண்டு தன் தோழிகளை இச்சங்கத்தில் இணைப்பதில் ஆர்வம் காட்டியும் வருகிறார். இவர் வைகரி சங்கமத்தில் தொழில்நுட்ப உதவி ஒருங்கிணைப்பாளரும் செயல்படுகிறார். இவர் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் பெயரை வைத்துக் கொண்டதால் என்னவோ கல்வியிலும் சமூக சீர்திருத்த நூல்களை பதிக்கும் பதிப்பகத்திலும் தன் திறமையை நிலைநாட்டி வருகிறார். முத்து என்றால் மதிப்பு மிக்கது, லக்ஷ்மி என்றால் செல்வம் என்றும் கொடுக்கக்கூடியவள் என்றும் பொருள். இதை திருவள்ளுவர் அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவாள் இல் என்று கூறுகிறார். தன் வீட்டிற்கு வரும் விருந்தினரை முகம் மலர்ந்து இன்முகத்தோடு வரவேற்று செய்பவருக்கு லக்ஷ்மி அள்ளி அள்ளி கொடுப்பாள் என்பது பொருள். அது போல அந்த லக்ஷ்மியே இங்க நாங்க விருந்தினராக அழைச்சிருக்கோம்னா பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வைகரி சங்கமத்தில் நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான மேடைக்கு சொந்தக்காரர் இவர் வேறு யாரும் இல்லை, இன்றைய பயிற்சியாளர் சர்டிஃபைடு கார்பரேட் ட்ரெயினர் திரு எஸ் முத்துலட்சுமி அவர்களை வைகரி சங்கமத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று அவர்களிடம் தளம் ஒப்படைக்கப்படுகிறது. வருக, தளத்தில் உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். நன்றி. நன்றி மேடம். தேங்க்யூ. ஒன்ஸ் ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரீன் இப்ப தெரியுதா மேம்? எஸ் மேம். ஓகே. பிபிடியோட ஃபர்ஸ்ட் பேஜ் தான் தெரியுது இல்ல இப்போ? எஸ். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய காலை வைகரை சங்கமம் வணக்கம். இன்னைக்கு வைகரை சங்கமத்துல இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறது சில வித்தியாசமான மற்றும் முக்கியமான அனுபவங்களை.
வைகறை சங்கமம் அப்படின்னா என்ன? விடியலுடைய உன்னதமான சங்கமம், உடல், மனம் மற்றும் உயிரின் முழுமையான மாற்றம். ஒரு மாற்றம் தேவை, மாற்றம் தேவை அப்படின்னு சொல்றோம். கண்டிப்பா மாற்றம் தேவை. ஆனா அந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றமா இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய உடல், மனம் மற்றும் உயிர் இந்த 3ம் கலந்த ஒரு முழுமையான மாற்றமா இருக்கணும். அந்த மாற்றத்தினால் இணைந்த உன்னத உயிர்களின் சங்கமம் தான் வைகறை சங்கமம். வைகறையில காலம்பர வைகறை அப்படின்னாலே அதிகாலை பொழுது. அதிகாலை பொழுது அப்படிங்கிறது அந்த காலை ஃபர்ஸ்ட் காலை பொழுது. காலை பொழுதுக்கு முன்னாடி அதிகாலை பொழுது அப்படின்னு சொல்றது நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிகாலைங்கிறது அந்த இரவு முடிஞ்சு காலை வந்து புணர்ற நேரம். அதாவது விடியற்காலை 2 மணியில இருந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியான 6 மணி இந்த அளவுதான் வந்து அதிகாலை பொழுதுன்னு சொல்றோம். அந்த அதிகாலை வைகறை பொழுதுல எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஒரு நாளுடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சியில வந்து மாணிக்கவாசகர் எவ்வளவு அழகா நமக்காக பாடியிருக்காங்க. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்போடு நமக்கு தேவனல் செறிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவு அறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இவ்வளவு ஒரு அழகான திருப்பள்ளி எழுச்சிய மாணிக்கவாசகர் வந்து மார்கழி மாசத்துல காலம்பர வைகறை பொழுதுல இறைவனை நினைத்து பாடியிருக்காங்க. அவங்க மட்டும் பாடினது இல்லாம அனைவரும் சேர்ந்து பாடி இறைவனை திருப்பள்ளி பழிச்சு பாடி எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம், என்னைக்காவது எங்கேயாவது இறைவன் வந்து தூங்குவாங்களா? தூங்கினாதானே அவரை எழுப்புறதுக்கு. அப்ப எதுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்பி விடுறாங்க இறைவனை அப்படின்னா, இறைவன் என்றுமே தூங்குவது இல்லை. அவர் வந்து 24 மணி நேரமும் 365 நாளும் என்ன சொல்லுவாங்க, நொடி பொழுதும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இமைப்பொழுதும் தன்னை வந்து ஒரு ஃபுல் இதுலயே நம்மள மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இறைவனை வந்து நம்ம எழுப்பி விடுறோம் அப்படின்னா, அதுக்கு உள்ள ஒளிந்திருக்கிற ஆழமான கருத்து என்னங்கிறது, இறைவன் தூங்கல, மனிதர்களாகிய நம்முடைய மனதிற்கு உள்ளே உரையும் அந்த இறை தன்மை தூங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த இறை தன்மையை தட்டி எழுப்பி, தூங்காத, வெளியில வா, நீ நல்லவ, நீ எழுந்துரு, அந்த இறை தன்மை நமக்குள்ளே ஒளிந்திருக்கும் அந்த இறை தன்மையை வெளியில கொண்டு வரணும். அதுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி நம்மை நாமே செப்பனி படுறதுதான் இந்த வந்து இதோடைய மெயின் கான்செப்ட் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது. இது வந்து அவ்வளவு அழகா பாடியிருக்காங்க. கூவின பூங்குயில், அதை ஆரம்பிக்கிற அந்த முதல் வார்த்தையே வந்து குயில்கள் கூவின. அந்த வைகறை பொழுது அப்படியே அந்த அதிகாலையில் அந்த 2 மணிக்கு அப்புறம் அப்படியே விடிய கொஞ்சம் கொஞ்சமா அந்த இரவு மறைஞ்சு பகல் ஆரம்பிக்கிற அந்த பொழுதுல குயில்கள் வந்து கூவின. அப்புறம் கூவின கோழி, கோழி கூவுமா கிடையாது, சேவல்கள் தான். அது நம்ம வந்து கவித்துவமா பாடுறது. அடுத்தது குருகுகள் இயம்பின, குருவிகள்லாம் பாடுங்க. இயம்பின சங்கம், சங்கு ஒளி கேக்குது. ஓவின தாரகை ஒளி அப்படின்னா வானத்துல அந்த மின்னிட்டு இருக்கிற நட்சத்திரங்களின் ஒளி வந்து அந்த லைட் வந்து குறைதான். ஓவின தாரகை ஒளி, ஏன்னா இருள் முடிஞ்சு பகல் ஆரம்பிக்க போகுது இல்லையா, வெளிச்சம் வர ஆரம்பிக்க போகுது. அதனால ஓவின தாரகை ஒளினா நட்சத்திரங்கள் வந்து மறைய ஆரம்பிக்குது. ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது, அந்த சூரியனுடைய உதயம் வந்து ஆரம்பிக்க போகிறது. விருப்பொடு நமக்கு தேவ நல் செறிகளல் தாள் இனி காட்டாய். இப்படிப்பட்ட இந்த வைகறை பொழுதுல எங்களுக்காக உன்னுடைய முழு விருப்பத்தோடு உன்னுடைய திருவடிகளை எங்களுக்காக நீ கொஞ்சம் காமிக்க மாட்டியா? திருப்பெருந்துறை
உரை சிவபெருமானே, எங்களுடைய சிவபெருமானே, எங்களுக்காக இந்த மனிதர்களாகிய நாங்க உங்ககிட்ட வந்து சரணடையணும் அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய திருவடிகளை எங்களுக்காக கொஞ்சம் காமியே ப்ளீஸ். யாவரும் அறிவு அறியாய், எல்லாருடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட, அதாவது சாதாரண மனிதர்களால புரிந்து கொள்ள முடியாத யாவரும் அறிவு அறியாய், ரொம்ப அரிது. எல்லாருடைய அறிவுக்கும் புலப்படுறதுங்கிறது வந்து மிகவும் மிகவும் அரிது. எமக்கு எளியாய், என்னை போன்ற எளிய இந்த உயிர்களுக்கு நீ வந்து காட்சி கொடுத்து உன்னுடைய திருவடிகளை எங்களுக்கு காமிச்சு எங்களுக்கு வந்து சரணாகதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாகி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அறியாமை என்கிற இருளை அகற்றி நம்மளுடைய மனதில் இருக்கிற இறைவனை எழுப்புவதற்காக பாடப்படுறது இந்த திருப்பள்ளி எழுச்சி. இதுல வந்து இன்னொன்னு, இது அது நான் சொன்னது வந்து இந்த பாடலுடைய நேரடி பொருள். இதுலயே வந்து என்ன மறைமுக பொருள் அப்படின்னா, இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம், கோவில் போகும்போது அங்க வந்து என்ன பண்ணுவோம், கோவில் போனோம்னா நல்ல அந்த பக்தியோட நம்ம வந்து இறைவனை நினைச்சு வழிபடணும். அப்படி இருக்கும் போதே என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டு அக்கா வருவாங்க, எதிர் வீட்டுல இருந்து ஒரு பாட்டி வருவாங்க. என்ன பாட்டி சாப்பிட்டீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா, என்ன செஞ்சாங்க, உங்க மருமக என்ன பண்ணாங்க, உப்புமா எப்படி இருந்துச்சு, எதுல என்ன சட்னி இருந்தது, அப்படி அப்படியே போய் டைவர்ட் ஆகி கடைசியில இப்படி இது மட்டுமே சாமி கும்பிடுற ஒரு இதுவா முடிஞ்சு போயிடும். அப்படி கிடையாது. மனதால நம்ம இறைவனை வந்து மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனின் திருநாமத்தை மட்டுமே பேசணும், கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். இறைவனின் பக்கம் திரும்பி அவனுடைய திவ்ய சரித்திரத்தை மனசுல நினைச்சு அந்த பலனை மட்டுமே எதிர்பார்த்து இது பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பாடலில் ஒளிந்திருக்கும் மறைமுக அர்த்தம் இது. அது மாதிரி திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம வடமொழியில சுப்ரபாதம்னு சொல்றாங்க இல்லையா. காலையில எழுந்த உடனே சுப்ரபாதம் போட்டா வீட்டுல வந்து மங்களம் வந்து நிறைந்து விளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்கடேஷ சுப்ரபாதம் இதுக்கப்புறம் அப்ப இருந்தது, இப்ப வந்து நிறைய சுப்ரபாதம் வந்துருச்சு. அந்த மாதிரி விஷ்ணு சுப்ரபாதம், அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம், இந்த மாதிரி முக்கியமான தேவை இதெல்லாமே வந்து காலையில அந்த மங்கள ஒலிகள் வீட்டுல வந்து ஒலிக்கும் போது அதனுடைய அதிர்வுகள் வந்து வீட்டுல இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாத்தையும் நீக்கி நேர்மறை எண்ணங்களை வீட்டுல உண்டாக்கும். வீடு வந்து சுபிக்ஷமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாடப்படுறது இந்த சுப்ரபாதம். அது தமிழ்ல திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்றோம். நம்ம நம்மளுடைய ஆன்மாவில் நிறைந்திருக்கிற தேவையில்லாத இதை வந்து ஒழிச்சிட்டு நல்ல அதோடைய ஒளி வந்து படத்தணும் அப்படிங்கிறதுதான் அந்த இறைவனை துயில் எழுப்புறதுக்காக பாடப்படுறது. இது வந்து திருப்பாவை. முதல்ல நான் சொன்னது திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் சைவர்களுக்காக பாடினது. இது வந்து திருப்பாவை ஆண்டாள் வைணவத்துல பாடினது. இதுவும் அதேதான். காலம்பர வைகரை பொழுதுல மார்கழி மாசம் 30 நாளும் ஆண்டாளுடைய திருப்பாவையே பாடி பெண்கள் வந்து அந்த பாவை நோன்பு இருந்து எப்படியெல்லாம் இறைவனை சரணாகதி அடையணும் அப்படிங்கிறது தான். அந்த சரணாகதி தத்துவத்துடைய பாடல்கள் தான் திருப்பாவையும். அதுல முக்கியமான ஒரு கடைசிக்கு முந்திய பாடல் 29வது பாடல் இது. சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்ற மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வெள்ளங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இந்த இதுலயும் அந்த அந்த இந்த ஏன் நான் எனக்கு இந்த 30 பாசுரங்கள்லயே நம்ம மேஜர் சாருடைய செஷன்ல பார்த்தவங்க நிறைய பாசுரங்கள்லாம் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் இந்த 29வது பாசுரத்தை மட்டும் நான் இப்ப ஏன் ஹைலைட் பண்றேன் அப்படின்னா, அந்த சிற்றஞ்சிறு காலை வைகரை பொழுது வந்து அவ்வளவு ஒரு அபரிமிதமான நன்மைகள் விளைந்த அந்த பொழுது. அந்த பொழுதுல இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி செஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நல்ல நல்ல சிந்தனைகளை மட்டுமே நமக்குள்ளே விதைக்க வேண்டிய இந்த பொழுதுல அந்த சிற்றஞ்சிறு காலை, அந்த காலையில அந்த வைகரை அதிகாலையில அப்ப வந்து நான் உன்னை சேவிக்கிறேன், உன்னுடைய பொற்றாமரை அடியை நான் போட்டுறேன், நீ வந்து என்னை பார்த்துக்கோ. இப்ப மட்டும் கிடையாது, எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு ஒற்றும். எனக்கு வேற எதுவுமே இந்த உலகத்துல வேணாம். சரணாகதி சரணாகதி சரணாகதி. நான் உன்னையே சரணடைகிறேன். இந்த 7 பிறவிக்கும் நான் உன்னுடைய நாமத்தை உச்சரிச்சு கடைசி வரைக்கும் நான் உன் நினைவாகவே இருக்கணும். என்னுடைய நினைவுகள்ல இருந்து தீய எண்ணங்கள் அனைத்தையும் எடுத்து விடு அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைகிற அந்த பாடல்கள் தான் திருப்பாவை. 30 நாளும் பாடி சரணாகதி அடையணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதுக்காகவே ஒதுக்கப்பட்டது மார்கழி மாதம். அடுத்தது
திருப்பள்ளி எழுச்சி பாடி நம்ம இறைவனை எழுப்புறோம். திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடுறோம், இந்த பக்கம் திருப்பாவை பாடுறோம். இதெல்லாம் பாடி எழுப்பின உடனே அடுத்தது என்ன நடக்கும்? விஸ்வரூப தரிசனம். விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறது என்னது? அதிகாலையில மூலவருக்கு செய்யப்படுற ஒரு வழிபாடு. அததான் வந்து விஸ்வரூப தரிசனம் சொல்லுவோம். காலையில எழுந்து அந்த மார்கழி மாசத்துலயும் சரி, தினப்படியுமே நம்ம மார்கழி மாசம்ங்கிறது இறைவனுக்காக நம்ம தனியா ஒரு மாதத்தை வந்து இது பண்றதுனால அப்படி சொல்றோம். தினமுமே வந்து விஸ்வரூப தரிசனம் நிறைய கோவில்கள்ல நடக்கும். நம்ம காலையில எழுந்து அதிகாலையில கோவில்ல அந்த வைகறை பொழுதுல போனோம்னா முதலா அந்த மூலவர் இருக்கிற சன்னதியில அந்த நடை திறப்பாங்க. அந்த நடை திறக்கும் போது எப்படி இருப்பாரு இறைவன்னா, அந்த முந்தின நாளுடைய அலங்கார தோரணையில அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இறைவனுக்கு வந்து நீராட்டுதல், திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க. அது நடந்து அதுக்கப்புறம் இன்றைய புது அலங்காரம் நடந்து காட்சி கொடுப்பாங்க இறைவன். அந்த தரிசனத்துக்கு பேர் விஸ்வரூப தரிசனம் சொல்றது. அதாவது நம்ம இறைவனை பார்க்கறதுக்கு பேரு தரிசனம், இறைவன் நம்மை பார்க்கிறதுக்கு பேரு விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க. நம்ம கோவிலுக்கு போறோம், நமக்கு கண்ணு தெரியாம கூட இருக்கலாம். அப்ப நான் வந்து தரிசனம் பண்றேன்னா இல்லையா தெரியல, ஆனா இறைவன் என்ன பாக்குறாருல, அது நம்மை பார்க்கும் இறைவன், அதுதான் வந்து விஸ்வரூப தரிசனம். அது வந்து ஒரு இது. இன்னொன்னு வந்து மகாபாரதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தன்னுடைய பிரம்மாண்டமான பிரபஞ்ச வடிவத்தை காட்டுறாங்க. எனக்கு நீ காட்சி கொடு, விஸ்வரூப தரிசனம் வேணும் அப்படின்னா காட்சி கொடுக்கும் போது பார்த்தா கிருஷ்ணராக மட்டும் இல்லை, அந்த மொத்த பிரபஞ்சமும் கிருஷ்ணருடைய உள்ளே காண்பிக்கப்படும். அந்த காட்சி தான் வந்து விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் வந்து எங்களுக்கு பக்கத்துல பார்த்தசாரதி கோவில் இருக்கிறதுனால நான் சொல்றேன், பார்த்தசாரதி கோவிலுக்கு போனா விஸ்வரூப தரிசனத்துக்கு அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஏன்னா இறைவன் நம்மை பார்க்கும் அந்த விடிகாலை பொழுது அது அப்படின்னு சொல்றது. இது மாதிரி நிறைய கோவில் பக்கத்துல இருக்க சிவன் கோவில், பெருமாள் கோவில், எல்லா கோவில்கள்லயும் நடக்கும். முடிந்தவரை நம்மளுடைய உடம்பில் திராணி இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி அனுபவங்களை நம்ம எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. நம்ம ஒரு பாடல்கள்ல வரும்ல, நம்ம வந்து பின்னாடி ஒரு காலத்துல நம்ம சுயநினைவையே இழந்துட்டோம்னா அன்னைக்கு எனக்கு சொல்ல முடியாததுக்காக சேர்த்து நான் இப்பவே சொல்லி வச்சுக்கிறேன் உங்களுடைய திருநாமத்தை அப்படின்னு, அதை குறிக்கும் வகையாக இருக்கிறது இது. அடுத்தது மார்கழி மாசத்துல நம்ம காலையில வைகறை பொழுதுல எல்லார் வீட்லயும் நம்ம பாக்குறது வந்து இந்த மாதிரி ஒரு அழகான கோலங்கள், கம்பி கோலம்னு சொல்லுவோம். அந்த செம்மண் வச்சு அழகா பூசிக்க அந்த கம்பிக்கோள், அதுக்குன்னே இருக்கிற அழகு வந்து அவ்வளவு அழகு. அதுல காலையில என்ன பண்ணுவாங்கன்னா, விடிகாலையில எழுந்து அந்த பனி கொட்டுற நேரத்துல தலைக்கு குளிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோலங்கள்லாம் போட்டு அதுல நடுவுல வந்து இந்த பூசணியோட பூவை வச்சு சாணத்துல அப்படி உருண்டை பிடிச்சு அந்த உருண்டையில பூசணி பூவை அப்படி குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போவாங்க, போய் சாமி கும்பிடுறதுக்கு. அது எல்லாமே வந்து ஒரு அந்த அதிகாலை நேரத்தை காமிக்கிற அந்த அத்தனை அழகு இது. கோலம் இல்லாத மார்கழி மாதத்தை நம்மால் நினைத்து பார்க்கவே முடியாது. இந்த பிபிடில பின்னாடி ஒரு இதை கவனிச்சிங்களா, பேக்ரவுண்ட்ல இந்த சைடு வந்து சேவல், இங்க ஒரு சேவல் இருக்குது, அது பக்கத்துல வந்து இங்க அணில் இருக்குது, இங்க வந்து நம்மளுடைய குயில் இருக்குது, இந்த பக்கம் கிளிகள் இருக்குது, பின்னாடி வந்து அந்த பச்சை பசேரன்ற அந்த இது இருக்குது, விடியற அந்த பொழுது இருக்குது. இது எல்லாம் வந்து இந்த வைகறை பொழுதினுடைய அம்சங்களை குறிக்குது. இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் உங்களுக்காக நானே ஸ்பெஷலா பண்ணது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன் என்னோட மேக்சிமம் இத. அதுக்கப்புறமா ஒரு நாவல் ஒண்ணு வந்து ஞாபகம் வந்துச்சு எனக்கு, பப்பா மம்மா குக்கு அப்படின்னு ஒரு நாவல் போட்டியில பரிசு பெற்ற நாவல் இது. இதோட எழுதினவங்க வந்து வேலூரை சேர்ந்த ராம்குமார்னு அவங்க அந்த ஆத்தர். அது என்னன்னா, கொல்கத்தாவை சேர்ந்த 17 வயது ஒரு இளம்பெண் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு மரத்தடியில ஒரு குயில் வந்து அந்த மரத்தடியில இருந்துட்டு அப்படி கூ கூ அப்படி சொல்லி அழகா பாடிட்டு இருக்கும். அது பாடுறத கேட்டு அந்த குயிலினுடைய இசை கேட்டு கேட்டு இவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம தானா, அதாவது அவங்களுக்கு அந்த மனநலம் பாதிக்கப்பட்டதால பேச்சு பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த இது பாதிக்கப்படாம அது குயிலுடைய பாட்டை கேட்டு கேட்டு இவங்களுக்கு தானாவே அந்த சொற்கள் வந்து வாயில இருந்து வந்துருமா. அந்த இது உண்மையா நடந்தது ஒண்ணு. அத பேஸ் பண்ணி அந்த நாவல்ல வந்து அந்த கதையா எழுதியிருந்தாங்க. அதுதான் வந்து பூவின பூங்குயில். அதனால நம்ம இந்த வரிகள், அந்த மாணிக்க வாசகருடைய இந்த வரிகளை வந்து நம்ம எப்பவுமே நம்மளுடைய இதை பார்த்துக்கிட்டு நம்ம எப்பெல்லாம் நம்ம மனதளவுல பாதிக்கப்படுறோமோ அப்பெல்லாம் அந்த பாடலை நம்ம ரசிச்சு, எப்பவுமே சொல்லுவாள், ஒரு இடத்துல அமைதியா இருந்து நம்ம இது பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் கிடைக்கும், எல்லா பிரச்சனைகளுக்குமே விடை தெரியும்.
அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த கூவின பூங்குயில் பாட்டை ஒரு அமைதியான சூழ்நிலையில உட்கார்ந்து நம்ம படிச்சோம்னா நம்ம மனதுக்கு வந்து ஒரு பெரிய அமைதி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மனநல மருத்துவர்கள் வந்து குயிலின் இசைக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்மளுடைய குயில் கவிஞர் பாரதி. அவங்க பத்தி சொல்லணும்னா, பாரதியாருடைய கவிதைகள் நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஆனா இப்போ நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது வந்து வசன கவிதை. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதி மிக்க நவகவிதை, எந்நாளும் அழியாத மகா கவிதை அப்படின்னு சொல்லி கவிதைக்கு ஒரு இலக்கணம் வகித்தவங்க வந்து நம்மளுடைய பாரதி. அதாவது எல்லா ஒரு கவிதைனா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இதுதான்ப்பா புது கவிதை, இதுதான்ப்பா வசன கவிதை அப்படின்னு சொல்லி அந்த மரபு கவிதைகள் அத்தனைக்கும் வந்து விடை கொடுத்தவர் நம்மளுடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதி. அவங்களுடைய அந்த வசன கவிதைகள்ல இருந்து ஒரு கவிதையை நான் உங்களுக்கு கொண்டிருக்கேன். இவ்வுலகம் இனியது, இதிலுள்ள வான் இனிமையுடைத்து, காற்றும் இனிது, தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் மிக இனியன, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மலை இனிது, காடு நன்று, ஆறுகள் இனியன, உலோகமும் மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன, பறவைகள் இனிய, ஊர்வனவும் நல்லன, விலங்குகளெல்லாம் இனியவை, நீர் வாழ்வனவும் நல்லன, மனிதர் மிகவும் இனியர், ஆண் நன்று, பெண் இனிது, குழந்தை இன்பம், இளமை இனிது, முதுமை நன்று, உயிர் நன்று, சாதல் இனிது. எதுதான்ப்பா இனிது இல்ல, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவான்னு பாடின அந்த பாரதியினுடைய வசன கவிதைகள்ல இது எனக்கு பிடித்த இனிய ஒரு கவிதையா நான் பார்த்தேன். இதுல பாத்தீங்கன்னா அவர் லிஸ்ட் பண்ணாதது ஒண்ணுமே இல்ல. இறைவனுடைய கிரியேஷன்ஸ் அத்தனையும் இதுல லிஸ்ட் பண்ணிட்டாரு. உயிர் நன்று, சாதல் இனிது, எல்லாமே இனிதிதான்ப்பா. என் இறைவனால டிசைட் பண்ணப்பட்ட அத்தனையுமே இனிதிதான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வசன கவிதையா இது எனக்கு பட்டுச்சு. உங்களுக்காக ஷேர் பண்றேன். இது வந்து அந்த காட்சின்னு வரும், அதுல வந்து இன்பம்ங்கிற தலைப்புல வெளியான முதல் வசன கவிதை இது. அடுத்தது அவர் பின்னாடியே நம்ம கண்ணதாசன் வந்துட்டாங்க. புல்லாங்குழல். இது யாராச்சும் பாடுறீங்கன்னா பாடுங்க, இல்லைன்னா நான் எனக்கு த்ரோட் சரியா இல்ல, பாட முடியல. ட்ரை பண்றீங்களா இல்ல நான் ரீட் பண்ணிடவா? பாடலாமாம்மா? தேங்க்யூ மேம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, பன்னீர் மலத்தொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே, தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. நன்றி மேம். நன்றி நன்றி மேடம். நன்றி. நன்றி நன்றி. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்கள். இதுல கண்ணதாசனும் பாருங்க, அவர் எல்லாத்தையும் அவர் நீங்க கொடுத்த பாரதி கொடுத்த லிஸ்ட் பெருசுன்னா கண்ணதாசன் கொடுத்த லிஸ்ட் அதை விட பெருசு. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை விட்டு வைக்கல, புருஷோத்தமனுடைய புகழை பாடுறதுக்கு எல்லாமே வந்துடுச்சு. வண்டாடும் கங்கை மலர்ல இருக்கிற தோட்டங்கள் வந்துருச்சு, பன்னீர் மலர் சொரியும் மேகங்கள், கீழே இருக்குது மேல இருக்குது எல்லாத்தையும் கூட்டி எல்லாருமே ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தியோட புகழ் பாடுங்களேன்னு சொல்லி அந்த வைகரை பொழுது எப்படி இருக்கணும்னு நம்மளுடைய மாபெரும் கவிஞர்கள் எப்படியெல்லாம் பாடியிருக்காங்க. அதனாலதான் அவங்க அவ்வளவு பெரிய மனிதர்களா அவங்களால வெற்றி நடை போட முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டா அவங்க எல்லாம் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. இப்போ வைகரை சங்கமத்தோட இன்னொரு ஒரு பார்ட், அது பார்ட் 1, இது பார்ட் 2, இது பார்க்கலாம்.
இதுல எப்படின்னா நம்மளுடைய பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தாளத்துல இயங்குது. இந்த உலகம் இயங்குறது எல்லாமே ஒரு தாளம், இசை எல்லாம் சேர்ந்ததுதான். அதுல உடலுடைய கடிகாரம் வந்து சூரிய உதயத்தோட இணைந்தே இருக்குமா. மனித ஆற்றல் வந்து அப்படி இணைந்து இருக்கிறதோட ரகசியம் தான் வந்து இதுன்னு சொல்றது. அந்த பயாலஜிக்கல் கிளாக்னு சொல்லுவாங்க. அது நம்ம உடம்புலயே பிக்ஸ் ஆயிருக்கும். அததான் வந்து உயிரியல் கடிகாரம், இல்லைன்னா சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை கரெக்டா பிக்ஸ் பண்ணி ஒரு ரொட்டீனை நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அலாரம் வைக்காமையே எப்படி காலையில வந்து இந்த குருவி அதெல்லாம் அழகா குயில்லாம் உடனே அப்படியே அந்த பொழுது புலரும் போது விடியுதுல, அது மாதிரி நம்மளும் அந்த மாதிரி வித்தவுட் எனி அலாம் வி கேன் ரைஸ் எவ்ரி டே அப்படிங்கிறது தான் இந்த சர்க்காடியன் ரிதம் வந்து உடம்புல நம்ம ரொட்டீனை பிக்ஸ் பண்ணிக்கிறது. அந்த இயற்கையினுடைய தாளமும் உயிரியல் கடிகாரத்தினுடைய முக்கியமான இது அப்படிதான். அதனால ரொட்டீனை மாத்தக்கூடாது. கரெக்டா நம்ம இந்த நேரத்துக்கு படுத்தோம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு வித்தவுட் எனி இது எழுந்திருப்போம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் நம்மளுடைய குழுவிலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்தது இயற்கையினுடைய இலவச கொடைகள் மற்றும் செயற்கையின் விலை. இந்த ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவோ ஆயிரக்கணக்கா நம்ம செலவழிச்சு நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நிறைய செலவு பண்றோம். ஆனா அதே வந்து ஒரு பைசா கூட செலவு பண்ணாம காலையில 4 மணிக்கு 3:30 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து எவ்வளவு சீக்கிரமா அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எந்திரிக்கிறோமோ அப்ப எதெல்லாம் இலவசமா கிடைக்குது அப்படின்னா, ஒண்ணு வந்து சூரிய ஒளி, இயற்கையான வைட்டமின் டி நமக்கு கிடைக்குது. ஆனா அதே வந்து நீங்க செயற்கையா வாங்கணும்னா விட்டமின் டி டேப்லெட்டோட காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. அக்கௌண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்களே கால்குலேஷன் போட்டுக்கோங்க. தூய்மையான காற்று, அந்த ஆக்சிஜன் வந்து எவ்வளவு ஃப்ரீயா கிடைக்குது நமக்கு. காலையில எழுந்து போனா அப்படியே ஒரு வித்தவுட் எனி பொல்யூஷன் ஒரு சுத்தமான ஒரு காற்றை நம்மளால சுவாசிக்க முடியும். ஆனா அதே வந்து இப்போ ஒரு ரொம்ப ஒரு கன்ஜஸ்டடான ஒரு பிளேஸ்ல இருந்துட்டு நம்ம அதுலயும் லேட்டா இருக்கு, அப்பவும் சீக்கிரம் எந்திரிக்காம அதுலயும் லேட்டா இருந்து ஒரு பீக் ஹவர்ஸ்லதான் எந்திரிச்சு ஓடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏர் பியூரிஃபையர் வச்சுதான் நம்ம சுத்தமான காற்றையே சுவாசிக்க முடியும். அப்ப அதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ண வேண்டி இருக்குது. கடல், காற்று மற்றும் திறந்த வானம் இதெல்லாம் வந்து நமக்கு எதுவுமே காசு இல்லாம ஒரு மனசுக்கு ஒரு அமைதி அப்படியே தானாவே இயற்கை கொடுக்கும். ஆனா இதெல்லாம் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கவுன்சிலிங் போக வேண்டியிருக்கும், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட பார்க்க வேண்டியிருக்கும், ஒரு சைக்காலஜிஸ்ட பார்க்க வேண்டியிருக்கும். இது எல்லாத்துக்கும் நம்ம எவ்வளவு கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இலவச கொடைகளுடைய அருமை வந்து தெரியும் நமக்கு. எதுவுமே இருக்கும்போது அதனுடைய அருமையை நம்ம வந்து மறந்துடுவோம்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குதான் இதெல்லாம் நான் நினைவுபடுத்துறேன். அடுத்தது பாதை பிரியும் நேரம். 2 வாழ்க்கை முறை. நம்ம காலையில எழுந்திருக்கிற நேரம் தான் வந்து இந்த வாழ்க்கை முறையை வந்து நிர்ணயிக்குது. நம்ம அதிகாலை மனிதனா இல்ல தாமத மனிதனா. விடியலை அரவணைத்து இயற்கையோடு இணைந்து வாழ்றவங்க வந்து அதிகாலை மனிதன். இரவை துரத்தி காலையை தவற விட்டு செயற்கையை நம்பி வாழ்றவங்க வந்து தாமத மனிதன். இரவை துரத்தினா மொபைல்ல வச்சு நோண்டிக்கிட்டே இருக்குது, சோசியல் மீடியால இது பண்றது, அந்த மாதிரி பண்றச்ச நம்மளுடைய பொழுது வந்து போய்கிட்டே இருக்கும். காலையில எழுத தவறி விடுவோம். அப்படி வந்து ஒரு செயற்கையான வாழ்றவங்க வந்து இந்த பாதையை சூஸ் பண்ணுவாங்க. நம்ம எந்த பாதையை நம்ம நோக்கி பயண போறோம் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லைட் காமிக்குது. அடுத்தது உடல் நலம் மற்றும் உடல் வலிமை. அதிகாலை மனிதனுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா தாமதமா எழுந்திருக்கிற மனிதனுக்கு வந்து அப்படியே தாமதமா எஞ்சி அவனுக்கு இம்யூனிட்டியே போய் ஒரு நாள்பட்ட சோர்வும் பலவீனமும் காமிக்கும் அவங்களுக்கு. அதிகாலையில எழுந்திருக்கிறவங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் வந்து ஏன்னா காலையில எந்திரிக்கிறாங்க, ஆக்டிவா இருக்கிறாங்க, தியானம் பண்றாங்க, வாக்கிங் போறாங்க, அவங்களுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து கரெக்டா செட் ஆயிடும். ஆனா ஸ்லோவா எழுதிக்கிறவங்களுக்கு வந்து மந்தமான வளர்ச்சி அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து ஏன்னா மூவ்மெண்டே இருக்காது, அப்புறம் எங்க இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வரும், அது மாதிரி இருக்கும். இங்க வந்து சீரான செரிமான அமைப்பு இருக்கும், ஏன்னா ஆக்ஷன் இருக்கு. அங்க சீரான செரிமான இது வந்து இருக்காது, ஏன்னா வித்தவுட் எனி ஆக்ஷன் இருக்குது. சார் யாருக்கும் போட்டிருக்காங்க ஒரு தெரியல, என்னோட ஸ்கிரீன் தெரியுதா சார்? ஓகே. நாள் முழுவதும் நிலையான ஆற்றல், கன்சிஸ்டன்ட் டெய்லி எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா காலையில எந்திரிக்கிறாங்க, யோகா பண்றாங்க, மெடிடேஷன் பண்றாங்க, வாக்கிங் போறாங்க, எல்லாமே கண்டினியூஸ் ஆக்ஷன், மூவ்மெண்ட், பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் தாட் எல்லாம் இருக்குது. அதனால உங்களுக்கு கன்சிஸ்டன்டா இருக்கும் அந்த எனர்ஜி லெவல். ஆனா இந்த ஸ்லோ ரைசஸ் இருக்காங்கல்ல, லேட் ரைசஸ், அவங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது, எல்லாமே செயற்கையாதான், காசை டிபெண்ட் பண்ணியான ஒரு வாழ்க்கை முறை தான் அவங்களுக்கு இருக்கும். காஃபி டீ குடிக்கலன்னா பைத்தியமே குடிச்ச மாதிரி அவங்க அடிக்ட் ஆயிடுவாங்க அதுக்கு. அடுத்தது மன வலிமை மற்றும் கவனம். அதிகாலையில எழுறவங்களுக்கு வந்து ஆழ்ந்த மன தெளிவு இருக்கும், முன்கூட்டியே சிந்தித்து பாக்குற அந்த ப்ரோஆக்டிவ் மைண்ட் செட் இருக்கும், மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஏன்னா அவங்கதான் வந்து யோகா பண்றாங்க, மெடிடேஷன் பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம வைகரை சங்கமத்துல இணைந்து நல்ல எண்ணங்களை கவனிக்கிறாங்க.
உணர்ச்சிகளை சீராக்கும், உணர்ச்சிகளை கையாளுற திறனை வந்து கத்துக்கிறாங்க. இதெல்லாம் பண்றச்ச அவங்க வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்சனா இந்த சொசைட்டிக்கு இருப்பாங்க. அதே லேட்டா எந்திரிக்கிறவங்க வந்து எப்பவுமே ஒரு குழப்பமாவே இருப்பாங்க. ஐயோ லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு என்ன சமைக்கிறது, என்ன இது பண்றதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா எல்லாத்துக்கும் கவலைப்படுவாங்க. அதனால அவங்களுக்கு சோர்வும் ஊக்கமின்மையும் தான் எப்பவுமே வரும். அவங்களுடைய மனதால பாதிக்கப்படுவாங்க. அடுத்தது ஆளுமை திறன் மற்றும் சமூக தொடர்புகள். உயர்ந்த சுய ஒழுக்கம் டிசிப்ளின் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா ஒருத்தரோட ஒருத்தர் பழகி பழகி அவங்க அதுல நல்லா டெவலப் பண்ணிப்பாங்க. பொறுமை இருக்கும். இப்ப நம்ம குழுல இருக்க அத்தனை பேரும் மாதிரி எவ்வளவு அழகா பொறுமையா நீங்க எல்லாம் ஒரு சண்டே மார்னிங் கவனிக்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பொறுமை, தலைமைத்துவ பண்புகள் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு இந்த செஷனை மிஸ் பண்ணவங்க எல்லாம் தாமதமா இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் வந்து எரிச்சல், கோபம் வரும். ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமேங்கிற அந்த சோகம் வந்துடும் ஃபர்ஸ்ட். சோ நேர மேலாண்மை, அதுல டைம் மேனேஜ்மெண்ட்ல அவங்க புவரா இருக்காங்க. தொடர்ச்சியான அவசரம் காரணமாக சமூக தொடர்புகள்ல விரிசல். ஏன்னா பேசவே நேரம் இருக்காது. அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காம ஒரு கம்யூனிகேஷன் கேப் வந்துடும். இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும் அவங்களுக்கு. தாமத மனிதர்கள் அவங்களுடைய வீழ்ச்சி வந்து எப்படி நடக்குது, அவங்க ஏன் எப்பவுமே சோர்வா ஒரு நோயோட இருக்காங்க, இம்யூனிட்டி ஏன் இல்லை அப்படின்னா தாமதமாக விழிக்கிறாங்க, அவசரமா பதற்றத்தோட எல்லா செயலையும் செய்யறாங்க. அதனால அவங்களுக்கு ஹார்மோன் வந்து கார்டிசால்ங்கிற அந்த ஹார்மோன் வந்து நிறைய செக்ரீட் ஆகுது. அது செக்ரீட் ஆகுறதுனால அவங்களோட டயட் வந்து பிளஸ் அவசர அவசரமா செய்யும் போது ஒரு ஹெல்த்தியான ஃபுட் அவங்களுக்கு செய்ய நேரம் இருக்காது, புவர் டயட் வந்துடுது. இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கடுமையான சோர்வு பகல் ஃபுல்லா இருந்து நைட்டு வந்து அவங்களோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது, திருப்பி காலையில லேட்டா எழுந்திருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய லைஃப்ல நடக்குது. ஆனா அதே வந்து ஒரு அதிகாலை மனிதனுடைய நற்பண்பு சுழற்சி, இவங்களுக்கு வந்து ஏன் அவங்க எப்பவுமே சுறுசுறுப்பா உற்சாகமா இருக்காங்க அப்படின்னா அதிகாலையில விழிச்சிடுறாங்க. சுய முன்னேற்றத்திற்கான பிரத்யேக நேரம், காலையில எழுந்தோட சுய முன்னேற்றம், முதல்ல செல்ஃப் டெவலப்மெண்ட். நமக்காக நம்ம வந்து யோகா பண்றோம், மெடிடேஷன் பண்றோம், இந்த மாதிரி பாசிட்டிவ் டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து வைகரை சங்கமத்துல கேட்கிறோம். அமைதியான தெளிவான மனநிலை, அதனால நமக்கு மனநிலை தெளிவாகுது. நாள் முழுவதும் உயர்ந்த உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகுது. இரவுல வந்து அதனால நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா அந்த சூரிய மறைவுக்கு பிறகு உடல் சோர்வு ஆகும். அந்த நேரத்துல மெலட்டோனின் நிறைய சுரக்கும், நிம்மதியா தூக்கம் வரும், அழகா அடுத்த நாள் காலையில உற்சாகமா எழுந்திருச்சிருவாங்க. அந்த ஒழுக்கத்தோட கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நமக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைமா நம்ம அதை எடுத்துக்கணும். முதல்ல நீர் அருந்தணும், உடல் கழிவுகளை வெளியேற்றதுக்கு வந்து அந்த 4 to 4:30 அந்த டைம்ல. அடுத்தது அந்த 5 o'clock வந்து சைலன்ஸ், அந்த மௌனம், தியானம், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்தது உடல் இயக்கம், நம்ம உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணினோம்னா இந்த புத்துணர்ச்சி கிடைக்கும். அடுத்தது ஒரு நல்ல புக்கை எடுத்து பாசிட்டிவான தாட்ஸை வாசிச்சு நம்ம வந்து மனசுல நமக்கு விதைச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரிலாம் ஒரு டிசிப்ளின்டு லைஃப் இருந்ததுன்னா அது நமக்கான ஒரு நல்ல மூலதனமா எடுத்துக்கலாம். யோகா பண்ணும்போது ஒரு வந்து அது ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இல்லாம ஒரு காஸ்மிக் ஜியாமெட்ரி, அந்த ஒரு சயின்ஸை பேஸ் பண்ணி இருக்குது யோகா. முன்னாடி வந்து ஒரு காலத்துல இந்தியால மட்டுமே பிராக்டிஸ் பண்ணப்பட்டிருந்த யோகா வந்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே கொண்டாடுற அளவுக்கு வந்து எல்லா உலகமெங்கும் இது வந்து பண்ணிருக்குது, எல்லாம் பரவி இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியுது. அங்கிருந்து இங்க வந்து கத்துக்கிட்டு போய் அவங்க பிராக்டிஸ் பண்ற அளவுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் அவங்க தெரிஞ்சிருக்காங்க எல்லாருமே. சோ மனம், உடல் மற்றும் ஆத்மா ஆகிய மூன்றையும் ஒரே நேர்கோட்டுல இணைக்கிறது வந்து யோக சக்திக்கு உண்டு. இங்க பக்கத்துல இருக்கிற படம் வந்து இந்த சக்ரா தியானம்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம உடல்ல இருக்கிற இந்த அத்தனை சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ற பாயிண்ட்ஸ் எங்க இருக்கு, அதை நம்ம தியானம் பண்ணும்போது அதனால பயன்படுற நம்ம கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே நம்ம தினம் செஞ்சாதான் நமக்கு வந்து அதை வந்து புரிஞ்சுக்க முடியும், அனுபவிக்க முடியும். அடுத்தது சூரிய நமஸ்காரம். காலையில எழுந்து நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் முடிச்சுட்டா அந்த நம்ம சூரிய நமஸ்காரம் சூரியனை பார்த்து செய்யும் போது நம்ம உடம்புக்கும் ஆக்டிவேட் பண்றோம், எல்லாம் கிடைக்குது. சூரியன் கிட்டே இருந்து அந்த கதிர் வந்து நம்ம உடம்புல பட்டு நமக்கு வந்து விட்டமின் டி ஃப்ரீயா கிடைக்குது, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. சோ அந்த இதுவும் நமக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. இந்த சூரிய உன்னத சங்கமம் எப்படி இருக்குன்னா உடல் நலம், மன அமைதி, இயற்கை தொடர்பு, இந்த மூணு சேர்ந்து அந்த ஜாயின் ஆகிற அந்த ஒரு பாயிண்ட் தான் நம்மளுடைய வைகரை சங்கமம். 1 மணி நேர காலை ஒழுக்கம் வந்து 24 மணி நேரம் உயர்ந்த வாழ்க்கைக்கு அடி போடுது. ஒரே 1 மணி நேரம் தான் நம்ம காலையில டெய்லி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரமும் நம்மளுடைய வாழ்க்கையுடைய லெவலே வந்து வேற லெவல் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வந்து நம்மளை உயர்த்தி காமிக்கும். ஒரு எல்லாருமே இந்த உலகத்துல ஒரே மாதிரி பிறந்தவங்க தான். ஆனா ஏன் ஒருத்தர் மேலானவராகவும் ஏன் ஒருத்தர் கீழானவங்களாகவும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், டிசிப்ளின். அதுதான், அந்த டிசிப்ளின் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னைக்குமே நல்லா இருப்போம். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு.
உங்கள் விடியலை வசப்படுத்துங்கள், விடியலை வெல்பவன் வாழ்க்கையை வெல்வான். இன்றே தொடங்குங்கள், இயற்கையின் சங்கமத்தில் இணையுங்கள், வைகறை சங்கத்தில் இணையுங்கள். இதுக்கப்புறம் சார் டைம் இருக்கா? ஒரு சின்ன வீடியோ மட்டும் நான் இது காமிச்சிடுறேன். இது இது இந்த வீடியோ பாருங்க, சின்னதுதான், நான் முடிச்சிருக்கேன். நல்லா பாருங்க, அந்த பறவைகள் வந்து எவ்வளவு அழகா கூட்டமா அந்த சவுண்ட், பேர்ட்ஸோட சவுண்ட் அழகா கவனிங்க. அந்த பேட்டர்ன் பாத்தீங்களா, அவங்க பறக்கிற பேட்டர்ன். இதெல்லாம் நான் வந்து காலையில உங்களுக்காக நான் காலையில எழுந்து நம்ம செஷன் நடக்கும்போது நான் நேற்று 2 ஜூலை அன்னைக்கு நான் எடுத்த வீடியோ இது. எவ்வளவு அழகா பாருங்களேன், காலையில அப்படி கூட்டமா நம்மள மாதிரி அவங்களுக்கு பங்களா, ட்ரிபிள் பெட்ரூம், அது இது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் எல்லாம் இருக்குல்ல, அப்படிலாம் இல்ல. எதுவுமே வீடே கிடையாது, ஒரே ஒரு பெரிய ட்ரீ தான். அந்த ட்ரீக்குள்ள எவ்வளவு ஆயிரக்கணக்கான பறவைகள் ஒத்துமையா சந்தோஷமா பாடி ஆடி பாடி எவ்வளவு ஒரு அருமையான வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்கல்ல. எவ்வளவு பேர்ட் சத்தம் கேக்குது பாருங்களா, குருவி கேட்கும், கிளி கேட்கும், குயில் கேட்கும், காக்கா கேட்கும், அணில், புறா எல்லாமே இருந்துச்சு. நான் ரொம்ப ரசிச்சு எடுத்தேன். ஓகே, இது கேக்குதா குயில்? இது வந்து நான் உங்களுக்காக எடுத்த வீடியோ. ஓகே, இப்போ இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்னும் ஒண்ணு இத பாருங்க, இது ஜஸ்ட் 1 செகண்ட்ல முடிஞ்சிடும். முடிஞ்சிருச்சு. இது வந்து ஏஐ யூஸ் பண்ணி நான் செயற்கையா கிரியேட் பண்ண ஒரு வீடியோ. இந்த 2 வீடியோல எது நல்லா இருக்குன்னு நீங்களே பாருங்க. இயற்கை நல்லா இருக்கா, செயற்கை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் செயற்கையில எப்படி என்னால பண்ண முடியுதான் ட்ரை பண்றதுக்காக பண்ணது. ஓகே, எனிவே த லெசன் இஸ் வைகறை துயில் எழு. வைகறையில யாரெல்லாம் துயில் எழுறாங்க, எல்லா ஜீவராசிகளும் துயில் எழுறாங்க. இதுல வந்து நம்ம சொல்றோம் ஓரறிவு ஈரறிவு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து இண்டிபெண்டான ஒரு லைஃப வாழ்றாங்க. காக்கா குருவி, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி, அணில் எல்லாமே எத்தனை வயசானாலும் தன்னுடைய வேலையை தானே பண்ணிக்கிட்டு டாக்டர்கிட்ட போகாம சுகமான ஒரு நல்ல அழகான வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனா 6 அறிவு படித்த மனிதன் நம்ம எப்படி இருக்கிறோம், எல்லாத்துக்கும் அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணி சுயபிரத்தனமா இருக்கக்கூடாது. நம்மளும் இந்த ஜீவராசிகளை பார்த்து நிறைய கத்துக்கிட்டு வைகறை பொழுதுல இணைந்து நல்லபடியான ஒரு வாழ்க்கை முறையை வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் முத்துலட்சுமி மேம். ஸோ 6 கிட்டத்தட்ட நியர்பை கொண்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா திருப்பள்ளி எழுச்சியில ஆரம்பிச்சு திருப்பாவை, மார்கழி மாதம் அதை நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப நீங்க சொல்லும் போதே அப்படியே நான் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பாரதியாருடைய கவிதைகள், கண்ணதாசன் வரிகள், பிரபஞ்சம் இயக்கும் தாளங்கள் பத்தி எல்லாம் சொன்னீங்க. விடிய காலம் எழுந்துக்கும் போது எப்படிப்பட்ட ஆளுமைகள்லாம் இருப்பாங்க. ஸோ நிறைய ஆளுமைகள் பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம விடிய காலம் எழுந்ததுதான் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக அழகாக எடுத்து சொன்ன உங்களுக்கு வைகறை சங்கமத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்ச்சி காணும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இங்க வந்து ஃபீட்பேக் சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சுனிதா மேம், உங்களுடைய ஃபீட்பேக்கை கூறலாம். 5 நபர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. ஸோ 5 நபர்களை தவிர்த்து அதிகமா இருக்கிற நபர்கள் உங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய வைகறை வணக்கங்கள். முத்துலட்சுமி மேடம் மிகவும் அருமையான சிறப்பான உத்வேகமான வீர உரை, ஆன்மீக கருத்துக்கள், திருப்பாவை எழுச்சி, பாரதியின் கவிதைகள், கண்ணதாசன் பாடல்கள், உயிரியல் கடிகாரம், உடல் நலம் மற்றும் உடல் வலிமை, மன வலிமை, கவனம், ஆளுமை திறன், சமூக தொடர்புகள்,
சீக்கிரமா எந்திக்கிறதுக்கான ஹார்மோன் பற்றி கூறியது, காலை நேர ஒழுக்க கட்டமைப்பு, யோகா, சூரிய நமஸ்காரம், உடல் நலம், மன அமைதி, 1 மணி நேர காலை ஒழுக்கம், 24 மணி நேர உயர்ந்த வாழ்க்கை, இவற்றை எல்லாத்தையும் தொகுத்து ரொம்ப சூப்பரா சிறப்பா ஒரு 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 லெவலான ஒரு மழை பெஞ்ச மாதிரி உங்களோட சிறந்த குரல்ல சிறப்பா கொடுத்தீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. பவர் பை ப்ரெசன்டேஷன் நீங்க கிரியேட் பண்ணது ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த இயற்கையோட இணைந்து பார்க்குற மாதிரியே இருந்தது. வீடியோ காமிச்சிங்க, அதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது. வாய்ஸ் ரொம்ப நல்லா கிளியரா இருந்துச்சு மேம். இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அது மாதிரி நீங்க பாடின பாட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு வாய்ஸ். ஓவராலா சூப்பர் முத்துலட்சுமி மேடம். மிக்க நன்றி. நன்றி மேடம். தேங்க்யூ சுனிதா மேம். உங்களுடைய ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கிங்க. ஸோ ஒரு சிறப்பான ஒரு ஃபீட்பேக்கு ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து சிவகணி மேம் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். முத்துலட்சுமி மேம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. பிபிடி ப்ரெசன்டேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா ஒவ்வொன்றுமே இதுக்கான மெனக்கெடல் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் சிரமப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சூப்பர் மேம். ஒரு ஃபண்டாஸ்டிக் செஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து சொன்ன விதம் வந்து ரொம்ப சிறப்பு. அதை கம்பேர் பண்ணி சொன்னது, அதுக்கப்புறம் அந்த சர்க்கேடியன் ரிதம், அதெல்லாமே இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண அந்த 23 ஹவர்ஸை வந்து ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப சூப்பர். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிவகணி மேம். ரொம்ப அருமையாக உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஃபீட்பேக் கொடுக்குறவங்க கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுங்க. நேரம் கம்மியாக இருக்குது. அதனால ரொம்ப அருமையாக இன்றைய பொழுதை எப்படி கொண்டுட்டு போயிருக்காங்க முத்துலட்சுமி மேம்ன்றதை பற்றி சிவகணி மேம் ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னாங்க. தொடர்ந்து லோகநாதன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். சிவகணி மேம் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய வைகரை சங்கமே காலை வணக்கம். முத்துலட்சுமி மேடத்துக்கு கோடான கோடி நன்றி. ஆளில் இப்படி ஒரு சொற்பொழிவா, ஆன்மீக சொற்பொழிவு எல்லாமே கலந்து இருந்தது. நம்ம சுனிதா மேடம் சொன்ன அப்படி ஒரு வீரமங்கை, அந்த திருநெல்வேலி மண் அப்படி அந்த மண்ணை கொஞ்சம் கரைச்சி குடிக்கணும். யாராக இருந்தாலும் அந்த திருநெல்வேலி மண், பாஞ்சாலங்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், இதெல்லாம் வீரம் செறிந்த மண். நம்ம தமிழகத்திலேயே ஒரு இது. ஒரு பாரதியை பார்த்தேன் இன்னைக்கு. பாரதி எட்டயபுரத்து மீசை முறுக்கு பாரதியை பெண் அடியில் பார்த்தேன் நான் இன்னைக்கு. நான் 1 செகண்ட் ஏறி அவங்க சொன்னாங்க. நாங்கள் 1 செகண்டில் எப்படி கண்ணில் தண்ணி வருது. 1 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸு. நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. அந்த புல்லாங்குழ கொடுத்த மூங்கில்களை பாட்டு பண்ணாங்களே தங்கம் மேடத்துக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி மேடம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி லோகநாதன் ஐயா. நல்ல சிறப்பான உங்களுடைய உரையை கொடுத்தது மட்டுமில்ல, கூடுதலாக உங்களுடைய கண்ணீரையும் சேர்த்து கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அது வந்து ஒரு ஆனந்த கண்ணீராக நாங்கள் எடுத்துக்கிறோம். ரொம்ப நன்றி. உங்களை போன்ற உயர்ந்தவர்களுடைய வாழ்த்துக்கள் எங்கள் அனைவருக்கும் கிடைப்பது அரிது. நீங்கள் வாழ்த்திருக்கீர்கள், அதற்கு உங்களுக்கு வைகரை சங்கம் சார்பாக நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து தங்கம் மேம் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். சிவசங்கரி சொல்றேன். ஓகே ஓகே, நான் நோட் பண்ணுறேன். லைனா சொல்லிட்டு வந்துட்டு. இல்ல, செகண்டா நான் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன் சுனிதா மேம்க்கு அப்புறம். நீங்க சிவகனி மேம் கூப்பிட்டுட்டீங்க, அதுதான் கேட்டேன் மேம். 5 பேர் சொல்லிடுங்க மேடம், உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. அனைவருக்கும் வைகரை சங்கம உறவுகளுக்கு காலை வணக்கம். ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு முத்துலட்சுமி மேம் பிரசன்டேஷன் இன்னைக்கு. உங்க வாய்ஸ் ரொம்ப மெலகேறி இருக்கு. நல்ல ஒரு ஃப்ளோல சொல்றீங்க, சூப்பரா இருந்துச்சு. பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட்டா பிரிச்சு சொன்னீங்க. ஆன்மீகத்தையும் டச் பண்ணீங்க, இயற்கையா செயற்கையா வாழ்ந்தா எப்படி இருக்குங்கிறதை காமிச்சிங்க. தாமதமா எழுதுறதுனால என்னென்ன விளைவுகள் வருதுன்னு காமிச்சிங்க. அதிகாலையில எழுதுறதுனால என்ன பெனிஃபிட்னு காமிச்சிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா யோகா, சூரிய நமஸ்காரம் எதையுமே விட்டு வைக்கல. ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு.
உடல் மனம் உயிர் 3 இணையிறது வைகறை சங்கமம் சொன்னீங்க. உடல் மனம் உயிர் ஆன்மா 3 இணையிறது வந்து யோகான்னு சொன்னீங்க. ரொம்ப எக்ஸலண்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நீங்க காமிச்ச வீடியோல எல்லாம் வந்துச்சு. அடுத்த டைம் உங்க வீட்டுக்கு மயிலும் வந்து முருகனும் உங்களுக்கு எல்லா அருளும் புரிவாருன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். சுமதி மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் சங்கரி மேம். ஆக்சுவலி இங்க வந்து எனக்கு லைனா காமிக்கும் போது உங்க பேரை லாஸ்டா தான் காமிக்குது. ஸோ அதனாலதான் நான் அப்படி கூப்பிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீட்பேக் ஆனலைஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களை கண்டிப்பா கூப்பிடுவோம். கூப்பிடாமலாம் மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ கொஞ்சம் காலதம் முன்ன பின்ன கூப்பிட்டாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கூப்பிடக்கூடாதுன்ற எந்த எண்ணமும் யாருக்கும் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் சிவசங்கரி மேம். தொடர்ந்து தங்க மேம் நீங்க பேசலாம். உங்களுக்கு ஃபீட்பேக் அனைவருக்கும் இனிய மனமகிழ் வைகறை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வைகறை பொழுதில் இருந்தேன் வாக்கிங் சென்றேன். சின்ன சின்ன இங்கிலீஷ் வரும். வாக்கிங் சென்றேன், வாய்ஸினை கேட்டேன். திருப்பள்ளி எழுச்சியில் தொடங்கி திருவம்பாவை சென்று, அதாவது இவங்க சொன்னதுல என்ன இருந்ததுன்னா, தனி மனித ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம், ஆன்மீக ஒழுக்கம் 3யுமே அப்படியே அலசி அழகா எடுத்துட்டு போய் நடுப்புற இந்த பாட்டு பாடுறீங்களா யாராவது கேட்டோன்னே வாக்கிங் போயிட்டே இருந்தேன். அப்ப நான் பாடினேன். ஏதாவது அந்த அந்த நடந்து போக்குள்ள ஏதாவது வாய்ஸ் கீழே ஏற்கள் இருக்குமோ என்னமோ அதுவும் எனக்கு தெரியவில்லை. ஆனா இன்றைய செக்ஷன் மனசு ரொம்ப குளிர வச்சுது. இந்த வாக்கிங்கை விட இந்த வாய்ஸ் கேட்டேன் பாருங்க, அப்படியே மெய்மறந்து அதுல எல்லா உணர்வையும் பெற்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வைகறை பொழுது எல்லாருக்கும் ஒண்ணு உணர்ச்சி ஊற்றமா, மருந்தே இல்லாமல் நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரே மருந்து வைகறை பொழுதில் வந்து இந்த சங்கமத்தை வந்து கேட்கக்கூடிய ஸ்பீச் என சொல்லிக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப அருமையா உங்களுக்கு ஃபீட்பேக்கை ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா மேடம் வந்து ஃபீட்பேக்கை பெரிய லெசனா கூட கொடுக்குற அளவுக்கு திறமைசாலி. இருந்தாலும் கூட நேரம் கருதி ஷார்ட்டா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கு ஃபீட்பேக் வழங்கிய சுனிதா மேம், சிவசங்கரி மேம், சிவகனி மேம், பவனரசன் தங்கம் மேடம், இவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையான நிகழ்வு. மேஜர் சார் கூட போட்டு இருந்தாரு. அப்படியே ஃப்ளோல போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வண்டி ஸ்டாப் ஆகவே இல்லை. எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடிட்டே இருக்காங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அது முத்துலட்சுமி பேர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இப்படி ஒரு சிறப்பம்சம் இருக்கும் போல இருக்கு. அது ரொம்ப அருமையா இருக்கு. மேடம் உங்களுடைய ஏற்புரையை வழங்கலாம். முத்துலட்சுமி மேம். நன்றி மேம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னை ஊக்குவித்த அத்தனை வைகறை சங்கம நண்பர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் அப்படின்னு பாரதி சொல்லுவாரு. அந்த மாதிரி வைகறை பொழுதினுடைய சிறப்பை இன்னைக்கு நான் பேச நான் துணிந்தேன். என்னுடைய பாரதியின் வாயிலாக, கண்ணதாசனின் வாயிலாக, திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி எல்லாமே இன்னும் வாட் நாட் ஒய் நாட்னு சொல்ற அளவுக்கு இன்னும் சொல்வதற்கு எவ்வளவோ இருக்குது. நம்ம கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது. நிறைந்த பாரதம், நீ வளரும் பாரதம் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைஞ்சு இருக்குது. நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணும்போது என்ன அறியாம இன்னும் நிறைய கொண்டு வந்துடுறேன். நான் அதை டைம் லிமிட்காக ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ பேர் சேர்ந்து இந்த பார்ட்டிசிபேட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தது, அப்புறம் சேட்ல போட்டது எல்லாருக்குமே தேங்க்ஸ். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ முத்துலட்சுமி மேம். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க இயற்பியல் படிச்சிருக்காங்களான்னு சொன்னால் நம்பவே முடியாதுங்க. தமிழ் லிட்ரேச்சர் மாதிரி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது எவ்வளோ மன மகிழ்ச்சியா இருக்கு. உங்க எல்லார் முகத்தையும் நான் பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கீங்க. அப்படின்னா இந்த செஷன் எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அப்படின்றது ஒரு மன நிறைவான ஒரு செஷனா இருக்குன்றது கண்டிப்பா ஒரு எல்லளவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு செஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி முத்துலட்சுமி மேம். ஸோ இன்றைய நிகழ்வு சிறப்பாக முடிந்தது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மில்டன் ராஜசேகர் சார் அவருடைய செஷனோட நம்ம இணைவோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ டு ஆல்.